கொஞ்சம் ஒரு நார்மல் லைஃப் தாங்க. அடுத்த ஒரு 3 மாசத்துக்குங்கிற மாதிரி பேக் டு ரொட்டீன் காலையில சீக்கிரமா எந்திரிக்கணுங்கிற வேலையே இல்ல. ஏன்னா ஜூன் 3ஆம் தேதி வந்து ஸ்கூல்ஸ் எல்லாமே இங்க லாஸ்ட் ஒர்க்கிங் டேங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசம் சாலிடா லீவு. திரும்ப பேக் அகைன் ஆகஸ்ட்ல தாங்க ஸ்கூலே ஓப்பன் பண்றாங்க. அமெரிக்கன் ஸ்கூல்லலாம் ஆனுவல் டே அப்படின்லாம் வைக்க மாட்டாங்கங்க. ஒவ்வொரு டீச்சர்ஸ பொறுத்து இருக்கு. ஸோ டீச்சர் வந்து அவங்களுக்கு ஏதாவது பார்ட்டிலாம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா, அவங்களோட கிளாஸ்லவே லாஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே அவங்க செலிப்ரேட் பண்ணிருவாங்கங்க. காமனா எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஆனுவல் டே அப்படின்னு வந்து அமெரிக்கன் ஸ்கூல்ல எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லங்க. லாஸ்ட் வீக் வந்து ட்ரிப் போயிட்டு வந்திருந்தோங்க. வீட்டுக்கு வந்தோனே எனக்கு வந்து பருப்பு சாதம் சாப்பிடணும் போல இருந்தது. ரசம் பண்ணலான்னு பார்க்கும்போது பூண்டு சுத்தமா இல்லங்க. சரி அப்புறம் பயிறு மாரி வச்சிடலாம்னு சொல்லிட்டு தொல்லி நீக்கப்படாத முழு உளுந்தம் பயிறு தாங்க சாம்பார் போட்டு வச்சிருந்தேன். மாம்பழம், முட்டை, கேரட் பொரியல் இதெல்லாம் பண்ணி மதியம் லஞ்சுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தாங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்த ஒரு ஃபீலே இருந்தது. என்னதான் நம்ம எங்கெல்லாம் சுத்தினாலும் வந்தோடனே நம்ம கையால சமைச்சு சாப்பிட்றதே ஒரு தனி சுகம் தாங்க.